தற்போது இந்த முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலை ஆனது பெரு இடர்கள் அதற்கு மத்தியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக மற்ற வைத்தியசாலைகள் மூடப்பட்ட நிலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாடசாலை கட்டடத்தினுடன் அதை சுற்றின வளாகங்களினுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காயமடைந்தவர்கள் தற்போது கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தரப்பாளர்களுக்கிடம் மர நிலங்களுக்கு பிரிக்கப்பட்ட தரப்பாளர்களுக்கிடம் மற்றையும் இந்த பகுதியை சுற்றியுள்ள காணிகளுக்கு உள்ள இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு பெரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கோம். குறிப்பாக மருந்தில் வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் தட்டுப்பாடு இருக்குது, ஊழியர்கள் தட்டுப்பாடு இருக்குது. இந்த நிலையில் சிகிச்சை அளிப்பது என்பது மிகவும் சிரமமானது. தொண்டு வைத்தியர்களும் மற்ற தொண்டு நிறுவன உதவி பணியாளர்கள் உதவியுடனே இவ்வைத்தியசாலையை ஓரளவு இயக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் இந்த வைத்தியசாலையானது தற்பொழுது நமது இந்த சொல்லப்போனால் இந்த முல்லைத்தீ மாவட்ட பொது வைத்தியசாலை ஊழியர்கள்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். வைத்தியசாலைக்குரிய எரிபொருள்களோ ஏனைய பொருட்களோ இன்னும் வந்து சேரவில்லை. எமது இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சபையினரின் உதவியுடனே இந்த எரிபொருளை வழங்கி கொண்டிருக்கிறதால் நாங்கள் 24 மணி நேரம் மின்சாரத்தை போட்டு இந்த சத்திர சிகிச்சை கூடம் மற்றும் இந்த ஃப்ரிட்ஜுகள் உள்ள மருந்துகளை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கோம். முன்பு வந்த குழந்தைகளுக்குரிய தடுப்பூசி மருந்துகளும் வைத்தியசாலையில் வைத்து குளிரூட்டியில் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. இந்நிலையில் இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சபையினாலே எங்களுக்குரிய எரிபொருளும் மற்றும் தொண்டர்களுக்குரிய உதவி கொடுப்பனவும் இங்கே வேலை செய்ய கொடுப்பனவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 3 கப்பலுக்குரியது கிட்டத்தட்ட நான் சொன்னேன். இந்த வைத்தியசாலையில் 700க்கும் மேற்பட்ட காயக்காரர்கள் இருக்கின்றார்கள். அதை விட சில காயமடைந்தவர்களை நாங்கள் அவர்களுடைய தற்காலிகம் அவர்களுடைய உறவினர்களோடையே போய் தங்கியிருந்து வருமாறு கூடியிருக்கின்றோம். மருந்தை காட்டிவிட்டு அவர்களும் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை விட மெடிக்கல் பேஷண்ட் இருக்கின்றார்கள், கர்ப்பவதிகள் இருக்கின்றார்கள், ஆகவே அதோ குழந்தை பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆகவே மேலதிகமாக சிகிச்சைக்கு கப்பலில் அனுப்ப வேண்டிய ஏராளமான நோயாளர்கள் எமது வைத்தியசாலை இருக்கிறார்கள். இதில் காயமடைந்தவர்களை மிகவும் குறிப்பிட வேண்டும். காயமடைந்தவர்களையும் கர்ப்பிணிகளையும் குழந்தைகளையும் வயோதிபர்களையும் இங்கு நாங்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். காயமடைந்தவர்கள் எல்லா வகையான காயங்களும் இருக்கின்றார்கள். செல் தாக்குதல், விமான குண்டு தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல்கள், மற்ற கடலிலிருந்து வரும் பீரங்கி தாக்குதல்கள் என்று பல வகையான காயங்களுடன் காயமடைந்தவர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் வர பிரச்சனை மோசமாகி கொண்டிருக்கிற வழியே இன்னும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. வெளியில் பார்க்கமானால் பொதுமக்களுக்கு உணவில்லை, நல்ல நீர் இல்லை, தங்குமிட வசதி இல்லை. அதை விட கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், அதோட கணவனை காயப்பட்டவர்கள், பிள்ளைகளை காயப்பட்டவர்கள், மனைவி காயப்பட்டவர்களுடைய ஒவ்வொரு துன்பத்தையும் எங்களால் அதை ஜீரணிக்க முடியாமலே இருக்கின்றது. அதை என்னென்று சொல்வென்றும் கூற முடியாது. இந்நிலை தொடர்ந்து நீடித்தால் எங்களாலே ஒரு வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். என்ன பொறுத்த சர்வதேச சமூகத்திடம் இருந்து எதிர்பார்ப்பது நான் கூறவிட்டால் ஒரு சமாதானம் வேண்டும். இந்த மக்களுக்கான இங்கே கஷ்டப்படும் மக்களுக்காக உடனடியாகவே இந்த நல்வாழ்வு
இல்லை அவர்களுடைய வாழ்வுக்கு ஒரு வழி வேணும், அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டு காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு வேணும், அவர்களுக்கு உணவு வேணும், அடிப்படை வசதி யாவது அவர்களுக்கு வேணும். ஆக குறைஞ்சது அவர்களுக்கு அடிப்படை வசதியை பெறுவதற்காவது அவர்களுக்கு ஒரு சமாதானமோ ஒரு ஓய்வோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொள்கிறேன்.